கடவுளே, எனக்கு மத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, அந்த பொண்ணோட முகம் மட்டும் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது. கடவுளே, நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். என் புருஷன் கிட்டயே நான் யாரோ ஒருத்தர் கிட்ட நடந்துக்கிற மாதிரி தானே நடந்துட்டு இருக்கேன். அவரோட ஞாபகத்துல வர்றது நான் தான் அவர் சொல்லும் போது அது நான் இல்லைன்னு அவர்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேன். அவரு என் கூட தான் எப்பவும் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பொய்யான காரணத்தை சொல்லி நான் அவரை வேண்டான்னு சொல்றேன். அந்த முகம் மட்டும் ஞாபகத்துல வந்துச்சுன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அந்த முகம் எனக்கு ஞாபகத்துல வராதனாலதான் இப்ப நான் எல்லாரும் முன்னாடியும் குற்றவாளி மாதிரி நிக்க வேண்டியதா இருக்கு. அவரை ஏன் கூட தான் எப்பவும் வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நான் பொய்யான காரணத்தை சொல்லி அவரை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் அவருக்கு செய்யற பெரிய துரோகம். ஆனா ஆனா எனக்கு இப்ப வேற வழியும் இல்ல. நான் கவிக்கு வாக்கு கொடுத்ததுனால அந்த வாக்க மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. அவரோட உயிர் போற நிலைமையில இருந்தப்ப அவருக்கு உயிர் பிச்சு போட்டவ கவிதான். அதுக்கு கைமாறதான் அவ விக்கிய கேட்டா. நானும் அதனாலதான் முடியாதுன்னு சொல்லாம அவளுக்கு புருஷனை விட்டு கொடுத்த. அன்னைக்கு அவளுக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு அவரை வேணும்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அப்படி கேட்டா அது நியாயமும் இல்ல. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு கரெக்டா தெரியாம நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா அந்த மங்கலான முகம், அந்த உருவம் எல்லாம் பார்த்தா எனக்கு அது அப்படியே அஞ்சலி மாதிரியே தான் தெரியுது. அத அஞ்சலி கிட்ட கேட்டா அவங்க இத நான் இல்லவே இல்லைங்கிறாங்க. அதுவும் இப்ப கவி அவரை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்கா. அதுக்கு இடம் கொடுத்ததும் நான் தான். அப்படிங்கிறப்போ அவ மேல எந்த தப்பும் இல்லையே. இதுல கவி என் தங்கச்சியா வேற போயிட்டா. அவளுக்கு விக்கி இல்லன்னு தெரிஞ்சா கண்டிப்பா செத்துருவா. அவங்க உண்மையதான் சொல்றாங்களா இல்ல என்கிட்ட எதுவும் மறைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலையே. இத நான் யார்கிட்ட போய் சொல்லி உண்மை என்னன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்? கவி மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டானா நிச்சயமா குணவதி மேடம் எங்க யாரையும் உயிரோடவே விட மாட்டாங்க. ஐயோ, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன், என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியலையே. உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன். இப்ப நம்ம வீட்ல போயிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். கவி மகேஷ் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கா. அதே மாதிரி மகேஷும் அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்தாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்துல
மகேஷுக்கு கவி மேல விருப்பம் இல்லாமல்லாம் இல்ல. கரெக்ட் தானே மகேஷ்? இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா, மகேஷ்க்கு மனசுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு கூட அவர் வாழ்ந்த மாதிரியும் பழகுன மாதிரியும் ஃபீல் பண்றாரு. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அவரு கவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தும் போது அந்த பொண்ணு வந்துட்டா என்ன பண்றதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அவரோட உணர்வுகளுக்கும் நாம எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும். அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு எல்லாருக்கும் சரியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமா மகேஷும் கவியும் இந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நாட்டாம ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கு? அப்படி என்ன முடிவெடுத்து தொலைச்சிருக்குன்னு தெரியலையே. ஏதாவது ஏடாகூடமா முடிவு பண்ணி தொலைச்சிருக்குமோன்னு உள்ளுக்குள்ள வேற படபடப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரள வைத்தியர் இருக்காரு. அவரோட மனைவி இப்ப சென்னையில தான் இருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க கேரளாவுக்கு போயிருக்காங்க. அவங்க நாளைக்கு கேரளால இருந்து கிளம்பி வராங்க. நான் அவங்க கிட்ட போன்ல எல்லாமே பேசிட்டேன். இங்க நடந்த பிரச்சனைய பத்தி எல்லாம் சொன்னேன். அவங்க இன்னைக்கு கேரளால இருந்து கிளம்பி நேரா நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. இங்கேயே அவங்க வந்து தங்கி ஒரு 7 நாள் வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வாரத்துல கண்டிப்பா 100% மகேஷ்க்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே நான் உங்ககிட்ட எல்லாம் எதுவுமே கன்சல்ட் பண்ணாம சரி வாங்கன்னு சொல்லி. என்ன கனி? ஏன்னா இப்ப உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரே வழி மகேஷ்க்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வரணும். அதனால நாளைக்கு அவங்க வந்து வைத்தியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பழைய ஞாபகங்கள் எல்லாம் மகேஷ்க்கு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் நாம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம்.